ஹலோ, என் பேர் விஜயராணி. இப்போது நான் இன்றைக்கி பேச போகிறது ரித்தன்யாவோடைய அந்த தற்கொலை அந்த விஷயத்தை பற்றி தான். எனக்கும் வாழ்க்கையில் 21 வயசில் அப்பா அம்மா செஞ்சு வச்ச கல்யாணத்தில் நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள். நான் 8.5 மாதம்தான் என்னோட அந்த மன வாழ்க்கை நீடிச்சுது. எவ்வளோ போராட்டங்கள். இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கேன்னு சொன்னால் அதற்கு காரணம் என்னுடைய தாய் தகப்பன் கொடுத்த சுதந்திரம், அன்பு, பாசம், நேசம், அரவணைப்பு தான். அது மட்டும்தான் காரணம். அதனால தான் நான் இந்த தற்கொலைக்கெல்லாம் போகாத அளவுக்கு அந்த 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 ஒரு வாழ்க்கையை நான் அந்த போராட்டத்தை என்னால் பண்ண முடிஞ்சிச்சு. இன்றைக்கி நான் சொல்ல வேண்டியது என்னன்னு சொன்னால், எந்த ஊர் உலகத்தில் இருக்கிற எந்த பெண்ணாக இருந்தாலும் சரி, 20 வயசாக இருந்தாலும் சரி, 70 வயசாக இருந்தாலும், இன்னும் எவ்வளோ பேர் அடி வாங்கிட்டு மனசால் உடல் ரீதியாக எவ்வளோ துன்பங்களை அனுபவிச்சுட்டு ஒரு வாழ்க்கைக்காக போராடிட்டுருக்காங்க. யாராக இருந்தாலும் சரி, தற்கொலை முடிவு அல்ல. என்னுடைய வாழ்க்கையை நான் ஒரு திரைப்படமாகவோ இல்லை ஒரு புக்காவோ எழுதணும்னு நினச்சேன். இன்று ஜூலை 3 என்னுடைய 54வது பிறந்த நாள். ரித்தன்யாவோட இறப்பு அந்த லாஸ்ட் சாட்டர்டே என்னோடைய மனசை ரொம்ப பாதிச்சிச்சு. ஸோ அதனால புக் எழுதுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், எவ்வளோ வருஷம் ஆகும், என்னுடைய லைஃப் ஜேர்னியில் அப்படியே நான் போயிட்டேன். அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இருக்கா தெரியாது. ஸோ அதனால் இன்றைக்கி என்னுடைய 54வது வயது பிறந்த நாள் அன்று நான் இன்றைக்கி பதிவிடுறதுக்கு காரணம், ரித்தன்யாவோடைய அந்த இறப்பு என்னுடைய மனசை ரொம்ப பாதிச்சிச்சு. அவங்க அப்பா அம்மாவுக்கு எப்படி ஆறுதல் சொன்னாலும் அதை நம்ம எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஒரு இழப்புக்கு எந்த ஒரு ஆறுதலும் எந்த ஒரு மருந்தும் கிடையாது. காலந்தான் பதில் சொல்லணும். அவங்க இறக்குற வரைக்கும் அந்த வலியை சுமந்து, இது மாதிரி திருப்பி ஒரு தாய் தகப்பன் அந்த வலியை கொடுக்காத அளவுக்கு யாராக இருந்தாலும், எந்த போராட்டமாக இருந்தாலும், படிப்பு சம்பந்தமாக இருக்கலாம், வேலை சம்பந்தமாக இருக்கலாம், எந்த ஒரு போராட்டத்தையும் வாழ்ந்து நம்ம சாதிக்கணுமே ஒழிய உயிரை மாய்த்து நம்ம அந்த அந்த முடிவுக்கு போவே கூடாதுங்கிறது என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள். இது உலகத்தில் உள்ள எல்லா பெண்களும் போராடி கொண்டு இருக்கிறவங்க, பிள்ளையோடு உள்ளவங்க, பிள்ளை இல்லாமல் உள்ளவங்க, நான் ஒரு பிள்ளைக்கு தாயாக 14 வருஷம் நான் நடத்தின போராட்டங்கள் எவ்வளோ. சாவை தவிர உலகத்தில் எல்லா கஷ்டங்களையும் நான் பார்த்து இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் என்னுடைய கடவுளோடைய பக்தி, தாய் தகப்பனோடைய அந்த அன்பு, பாசம், நேசம், அரவணைப்பு, அவங்களுக்கு கொடுத்த அந்த சுதந்திரம் மட்டுமே காரணங்கிறத நான் பதிவிட்டு, தற்கொலை வாழ்க்கையின் சாய்ஸாக ஆகிடக்கூடாது. அது முடிவு அல்ல. வாழ்க்கையை வாழ்ந்து நம்ம சாதிச்சு காமிக்கணும். நம்மளை பிடிக்கலன்னு சொன்னால் அவங்கள்ட்டேருந்து ஒதுங்கி நம்ம வாழ்க்கையை நம்மளுக்குன்னு இடம் இருக்குது இந்த உலகத்தில். இப்போ இந்த ஊர் இல்லை, இந்த நாடு இல்லை, எங்கேயோ நம்ம கல்வி இருக்கா, நம்மளால் திறமை இருக்கா, படிப்பு மட்டும் இருந்தால் நம்ம ஜெயிச்சிடணும் அப்படி சொல்ல முடியாது. என்னென்ன திறமைகள் இருக்குது, புதுசாக ஒரு மொழியை கற்றுக்கலாம், புதுசாக ஒரு திறமையை கற்றுக்கலாம், ஒரு கலையை கற்றுக்கலாம். எல்லாத்தையும் எதையாவது ஒன்று புதுசாக கற்றுட்டு நம்மளை பிடிக்காதவங்கள்ட்டேருந்து வெகு தூரமாக நம்ம போய் நம்மளை வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்து நம்ம சாதிச்சு மடியணும். சரியா? இதை நான் என்னுடைய தாழ்ந்த வேண்டுகோளாக வச்சு நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.